நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று தருமபுரி மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் எங்கள் மருத்துவரையா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். இதில் தருமபுரி மாவட்டம் முழுவதும் இருந்து மருத்துவரையா அவர்களை பார்ப்பதற்கு ஆவலோடு இருக்கிறார்கள். மருத்துவரையா அவர்களும் தருமபுரி மாவட்ட மக்களை, பாட்டாளி மக்கள் கட்சியினரை, பொதுமக்களை பாசத்தோடு பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இன்னும் சில மணித்துளிகளிலே பொதுக்குழு கூட்டம் துவங்க இருக்கிறது. இது ஒரு பொதுக்குழு, ஒரு பிரம்மாண்டமாக பெரிய பொதுக்குழு நடத்துவதற்கு இங்கே ஏற்பாடு செய்து நல்ல பொதுக்குழு நடத்தப்பட இருக்கிறது. இது பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு, அடிப்படை கட்டமைப்பு வசதியை பெருக்குவதற்கும், வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு வலிமையான சக்தியாக மாற்றுவதற்கும் இந்த பொதுக்குழுவில் மருத்துவரையா பேச போறாங்க. இதுதான் முக்கியமான செய்தி. இங்க தருமபுரியில் இருக்க இந்த பேனர்ஸ்ல எங்க பார்த்தாலும் ஐயா ஆணிவேர் அப்படின்ற ஒரு இது போட்டிருக்கு. வேறு இப்ப அன்புமணி யாருடைய புகைப்படமும் இடம்பெறவில்லைங்களா? அதாவது முதல்ல இந்த இயக்கத்தை தொடங்கினது மருத்துவரையா, போராட்டம் நடத்துறது மருத்துவரையா, அவர் தலைமையில் தான் போராட்டம். 7 நாள் சாலை மறியல் போராட்டம், பல போராட்டங்கள், மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், பேரணிகள்னு ஏராளமான பொதுக்கூட்டங்கள், பேரணிகள், மாநாடுகள் அவர் தான் நடத்தினார். அப்புறம் அவர் தலைமையில் 7 நாள் தொடர் சாலை மறியல் போராட்டம், 21 பேர் உயிரிழந்தாங்க. அதற்கு பிறகு வன்னியர்கள் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிரிவினருக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை மருத்துவரையா அவர்கள் பெற்றுக் கொடுத்தார்கள். அதே மாதிரி இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தில் கல்வி நிறுவனங்களில் வேலை வாய்ப்புக்கு ஓபிசிக்கு, இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீடு மருத்துவரையா அங்கே கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கடுமையாக வாதாடி பெற்று அதை நாடாளுமன்றத்தில் சட்டமாக்குறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மருத்துவ பட்ட மேற்படிப்பில் பட்டியல் இன பழங்குடியின எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு காலங்காலமாக இல்லாமல் இருந்தது. அது மருத்துவரையா முயற்சி எடுத்து தான் மருத்துவர் அன்புமணி அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக, சுகாதாரத்துறை அமைச்சராக நேரத்தில் சட்டமாக்கப்பட்டு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கிடைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு, அருந்ததியர்கள் இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு, இப்படி இப்போ 10.5 வந்து வராமல் காணல் நீராக இருக்குது. இப்படி 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்தவர் மருத்துவரையா. அதே மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர் மருத்துவரையா. அதனால தான் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு இஸ்லாமிய பெருமக்கள் சொல்ற மாதிரி எல்லாருக்கும் காரணம் மருத்துவரையா, எல்லா புகழும். அதுக்காக தான் அன்னைக்கு அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. இது ஒன்றும் பெரிய பிரச்சனைகளுக்கு உண்டாக்காம பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், நீங்களே எங்களுக்கு ஒத்துழைக்கணும். இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கான பொதுக்குழு. மாம்பழ சின்னம்